தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். நாம் பார்க்குறது பின்னணி ஜெபத்தேயுவின் மக்கள் சார்பில் தாய் வந்து சொல்கின்றார், ஒருவர் இடது பக்கத்திலும் இன்னொரு வலது பக்கத்திலும். அப்போ அதை கேட்ட உடனே சீடர்கள் கோபப்படுகிறார்கள். அப்போ இயேசு அவர் சொல்கிற வார்த்தை, உங்களிடையே யாரும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் இதோ நீங்கள் ஒருத்தர் உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தொண்டனாக மாற வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். இதான் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ளேயே பலவிதமான கோப உணர்வுகள் கடந்து வரும். பொறாமையின் காரணமாக கோபம் கடந்து வரும். அல்லது பலவிதமான அவர்கள் உயர்ந்துகிற சமயத்தில் இதை நமக்கு கோபங்கள் கடந்து வரும். அப்படி கோபம் கடந்து வர சமயத்தில் இறைவன் சொல்ற வார்த்தை, அவன் வேறு யாரும் இல்லை, அவள் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள். அப்படி இருக்கின்ற சமயத்தில் நீங்களே இவ்வாறு பொறாமை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு கற்றுக் கொடுப்பீர்கள்? ஆகவே அந்த பொறாமை குணத்தை நாம் எடுத்து மாற்றிக்கொண்டு எல்லோரையும் ஒருவலப்பன் பார்க்க வேண்டும் என்றால் அது ஒரே வழி, நீங்கள் ஒருத்தரும் தொண்டனாக நீங்கள் மாறிவிடுங்கள். அப்போ அடுத்த இருக்கிற நபருக்கு நீங்கள் தொண்டனாக நீங்கள் மாறினால் மட்டும்தான் முடியும். அது எப்படி முடியும்? எங்கே ஆரம்பமாகும்? குடும்பத்தில். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தொண்டனாக மாறு, அதே மாதிரி மனைவி கணவனுக்கு தொண்டனாக இருக்கட்டும். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், சகோதரன் சகோதரிக்கும் அப்படி தொண்டனாக நாங்கள் மாறுகின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு ஆனது இது சமுதாயத்தை பாதிக்கும். அப்போ நம் அன்பியத்தில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுதும் சரி, அல்லது பங்குகளில் நம்ம பங்கெடுக்கும் போதும் சரி, நம் சமுதாயத்தில் செல்கின்ற போதும் சரி, நமக்கு தரப்பட்ட அதிகாரிகள் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போதும் சரி, ஒரு நாளும் அகங்கார சிந்தனையோடு நாம் செய்ய மாட்டோம். அதிகாரங்கள் எல்லாம் எதற்கு தரப்படுகின்றன? மற்றவர்களை வழிநடத்துவதற்கு தான் ஒழிய மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. அப்போ உங்களில் யாரும் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிற சமயத்தில் தெய்வம் தருகின்ற ஒரு அதிகாரமும் அதையெல்லாம் நன்மைக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கொண்டு போக வேண்டும் ஒழிய இவன் எனக்கு அடிமை, இவள் எனக்கு அடிமை என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. சிந்தித்து பார்ப்போம், கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, நீர் எங்களுக்கு அதிகாரத்தை நீ தருகின்றீர். இதோ மீண்டும் சொல்கிற வார்த்தை, உங்களில் யாரும் அப்படி இருக்கக்கூடாது என்று நீ சொல்கின்றீர். ஒருவேளை எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக, இந்த உலக சூழலின் காரணமாக நாங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தி இருந்தோம் என்றால் இந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் மேல் இரக்கத்தை பொழியும். உண்மை போலவே மற்றவர்களுக்கு தொண்டராக நாங்கள் மாற நீரே எங்கள் கிருபை புரிந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.